ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கனை வச்சு ஒரு சூப்பரான KFC சிக்கன் தான் பண்ண போகிறோம். நார்மலாக பிள்ளைங்களுக்கு வந்து எல்லாருக்குமே, சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது வந்து ஒரு KFC சிக்கன். அது நீங்கள் போய் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிக்கன் பாப்கார்ன் அந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா பயங்கர ரேட்டு. அதை நம்ம வீட்டிலேயே சிம்பிளாக எப்படி பண்ணலாங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வாங்கியிருக்க இந்த KFC சிக்கன் நம்ம செய்யணுனாலே கட்டாயமாக போன்லெஸ் சிக்கனில் தான் நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? அப்படி தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை, எப்படி நம்ம பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம KFC சிக்கன் செய்கிறதுக்கு சிக்கன் வந்து போன்லெஸ் மட்டும்தான் நம்ம எடுக்கணும். போன்லெஸ்ஸாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சிலவங்க வந்து நீளமாக வெட்டினாலும் வெட்டிக்கலாம். பட் நான் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ அளவு இருக்கும். இந்த மாதிரி போன்லெஸில் மட்டும்தான் செய்யணும். அதுதான் KFC சிக்கன் சூப்பராக இருக்கும். இது நல்லா கழுவி தண்ணியை எல்லாத்தையும் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே? இப்போ அதுக்கு வந்து ஒரு மசாலா நம்ம போட போகிறோம். என்னென்னங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 2 ஸ்பூன், நல்ல பெரிய ஸ்பூனுக்கு ஒரு 2 ஸ்பூன் வந்து தயிர் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த தயிர் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சாஃப்ட்னஸ் வரும். ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம தயிர் ஆட் பண்ணுறது. கூடவே ஒரே ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் தான் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் அரைப்பேன். இப்போ தான் நான் அரைச்சி எடுத்துருக்காது. இதுக்கப்புறமா இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள், சில்லி பவுட்ரு 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். ஓகே? கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா 1/4 கிலோவுக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி கொஞ்சமாக பெப்பர் பவுட்ரு நீங்கள் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி குட்டி ஸ்பூனுக்கு நான் போட்டிருக்கேன். பெப்பர் பவுடரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடைசியாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா பீட் பண்ணணும். முதல்ல ஏன்னா நம்ம வந்து தயிர் முட்டைலாம் போட்டுக்கோம்ல, நல்லா போட்டு ஒரு பீட் பண்ணிக்கோங்க. இல்லை கையில் வச்சே நீங்கள் கலர்னாலும் பரவாயில்ல. இப்போ பாருங்க, பூண்டு அரைப்படாமல் இருக்குது. இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை போட்டு வச்சு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஓகே? அப்படி வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸோடு நீங்கள் எப்படி கடையில் வாங்கி சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி மெத்தடில் உங்களுக்கு வரும். ஸோ இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடணும். அதையும் நான் மறந்துட்டேனே. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். சில கறிக்கு வந்து மஞ்சத்தூள் போட்டு கழுவி இருந்தீங்கன்னா வேண்டாம். நான் மஞ்சத்தூள் கழுவாதனால இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க சிக்கனை உள்ளே போட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு உள்ளே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிளறிடுங்க. இது அப்படியே ஊறும்போது உங்களுக்கு உப்பு காரம் எல்லாமே உள்ளே வந்து பிடிச்சிரும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இதை அப்படியே மூடி வச்சு ஒரு 2 to 3 ஹவர்ஸ், மேக்ஸிமம் வந்து 2 ஹவர்ஸாவது இருக்கணும். சரி, மினிமம் 2 ஹவர்ஸாவது இருக்கணும். குறைஞ்சிடாமல் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம வந்து எடுத்து நான் செய்யும் போது காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம போட்டு வச்சுருக்க அந்த சிக்கன் வந்து ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா? அது கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் நம்ம வந்து நல்லா சோக் பண்ணி எடுத்தாச்சு, நல்லா ஊற வச்சாச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம அதை வந்து எப்படி போட்டு பொரிச்சு எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் என்னென்னலாம் எடுத்துருக்கேன்னு பாருங்களேன். 1 கப்பு வந்து மைதா மாவும், 1 கப் உங்களுக்கு அந்த சிக்கன் அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதாவது ஈக்குவல் அளவு வந்து மைதா மாவும் போடணும், அதேமாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவும் போடணும். எவ்வளோ எடுக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 1 கப்புனா 1/2 கப்பு, 1/2 கப்னா ரெண்டுமே ஒரே அளவில் எடுத்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் காரத்தூளும் போடணும். தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கூடவே பெப்பர் பவுடரும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுதான் வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ். இதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த KFC சிக்கன்லனாலே பார்த்தப்பமே உங்களுக்கு தெரியும், மேலே வந்து ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி வர்றதுக்கு இதுதான் உங்களுக்கு மெயின் ரீசன். கூட தேவையான அளவுக்கு உப்பு, இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போட்டு எடுக்க வேண்டியதான். இப்போ பாருங்க, நல்லா போட்டு கிளறி விட்டுருங்க. ஃபுல்லாக எல்லா இடமும் இந்த சால்ட்டு இதெல்லாம் படுற மாதிரி ஃபுல்லாக இப்போ கிளறிட்டு நம்ம இதில் எடுத்து டிப் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு முன்னால் நம்ம வந்து ஸ்டவ்வில் எண்ணெய், அதாவது கடாயில் எண்ணெய் ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. முதல்ல கொஞ்சம் சூடாகட்டும். அவ்வளோதான்.
இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் பீஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்கண்ணே. சிக்கன் பீஸை ஒரு 4-5 பீஸ் எடுத்து இதில் போட்டுக்கோங்க. தனித்தனியாக ஒன்று ஒன்றா எடுத்து போட்டால் தான் கரெக்டாக வரும். அதை போட்டு நல்லா அந்த மாவில் அதுதான் கொஞ்சம் கூட மாவு போட்டுக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக நல்ல ஒரு கோட் கொடுத்துக்கோங்க. கோட் கொடுத்துட்டு இதை திரும்ப வந்து நம்ம வாட்டரில் டிப் பண்ணிக்கோங்க. அப்போ இதை வந்து 2 தடவை நீங்கள் டிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இதை வந்து தண்ணியில் வந்து டிப் பண்ணுங்க. நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு அகைன் திரும்பவும் இதை போட்டுக்கோங்க. நல்லா தண்ணியை வடிகட்டிக்கோங்க. திரும்ப போட்டு இதே மாதிரி திரும்ப ஃபுல்லாக வந்து நீங்கள் நல்லா அந்த மாவில் இது பண்ணுங்கள். மாவு கீழே கொட்டு. அவ்வளோதான். இப்போது நல்லா தட்டிட்டு நீங்கள் எண்ணெய் சூடாயிடுச்சுன்னா எண்ணெயில் போட்டுற வேண்டியதான். வீட்டில் எடுத்து வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இங்கே பாருங்க, நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் இதில் மாதிரி இப்படி தட்டிக்கோங்க, இல்லைன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதில் ஆகும். தட்டிட்டு போட்டுற வேண்டியதான். இது 2 டைம்ஸ் இந்த மாதிரி போட்டு, இல்லைன்னா 3 டைம்ஸ் கூட போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை போடுறது தான் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டம். இது வந்து நம்ம முட்டை போட்டுக்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி தான் வரும். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நேரம் அப்படி இதாகட்டும். அடுத்தடுத்து நம்ம போட்டுட்டு இதை எடுக்கும்போது காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சரிதான் உங்களுக்கு 2 பக்கம் மாற்றி மாற்றி போட்டு எடுக்கும்போது நம்மளுடைய KFC சிக்கன் எப்படி சூப்பராக ரெடி ஆயிடுச்சா? அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் கடையில் போய் நம்ம வாங்கினோன்னா தம்பி எவ்வளோடா? ஒரு பக்கெட் 700 ருபீஸ் தான். ஸோ அந்த மாதிரி வாங்காமல் வீட்லேயே ரெண்டாவது வந்து அவங்க எப்போ உள்ள சிக்கன் யூஸ் பண்ணுறாங்க, என்ன ஆயில் எதுவுமே நமக்கு தெரியாது. பட் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக நீங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் லாஸ்ட் டைமில் செய்யும்போது பிள்ளைங்களுக்கு அடிப்படியாக போச்சு. இது மாதிரி நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த இதில் எடுத்துலாமா இல்லை கொஞ்சம் இருக்கட்டுமா? போதும்ல? அவ்வளோதான். இப்போ நீங்கள் எடுத்துடலாம். இதை இன்னும் கூட நீங்கள் வந்து இன்னொரு தடவை டிப் பண்ணி இதே மாதிரி எடுத்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு மேலே ரொம்ப அந்த அந்த ஆமாம் அந்த கிறிஸ்பியாக வரும். ஸோ நான் 2 டைம்ஸ் போட்டிருக்கதை கூட ஒரு தடவை நீங்கள் போட்டுக்கலாம். இது ரொம்ப இப்போ ஃபஸ்ட் பேட்ச் வந்து நம்ம எடுத்துட்டோம். செகண்ட் பேட்ச் வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் இப்படி தட்டிட்டு போட்டுக்கலாம். ஓகே, இவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யக்கூடியதானே KFC சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது பிள்ளைங்களுக்கு என்னம்மா பண்ணுவீங்க? டொமேட்டோ கெச்சப் வச்சு நீங்கள் பிள்ளைங்களுக்கு சர்வ் பண்ண வேண்டியதான். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி மீதி உள்ளது எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்துடலாம். ஓகே, நம்ம போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று எடுத்து டேஸ்ட் பார்த்துக்கலாம். எல்லாமே சூடாக இருக்கு. நீங்கள் பாருங்கள், பிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக கரெக்டாக வந்துருக்கு இல்லைம்மா? பையன் டேஸ்ட் பார்த்தா செம்ம சூப்பராக இருக்குது. நல்லா சாஃப்டாக அதே மாதிரி வந்துருக்கு. கட்டாயமாக நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் AK பிக்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.